ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டோக்கியோ ரெவெஞ்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்னென்ன சாப்டர்னா சாப்டர் 201லேருந்து 206 வரைக்கும் பார்க்க போகிறோம். அண்ட் கடைசி 2 சாப்டர் வந்து லைக் ஃபில்லர்ஸ் மாதிரி தான் இருக்கும். அதை பார்க்கறதா இருந்தால் பாருங்கள், என்ன ஸ்கிப் பண்ணிடுங்க. அண்ட் அடுத்த டோக்கியோ ரெவெஞ்சர்ஸ் எபிசோடுக்கு ஒரு 50 லைக்கு 50 சப்ஸ்கிரைபர் பண்ணிங்கன்னா அடுத்த டோக்கியோ ரெவெஞ்சர்ஸ் எபிசோடு வரும். ஓகே, லெட்ஸ் கிக் ஆஃப் திஸ் வீடியோ. ஸ்டார்டிங்லே நம்மளோட டாக்கிமிச்சி வந்து ஏதோ கடைக்காரங்கிட்ட அடி வாங்கிட்டு இருக்கான். அவன் வந்து எதுக்கு நீ போன்டனை பற்றி பேசிட்டு இருக்கான்னு வந்து கேட்டுட்டு இருப்பான். அவனும் அப்படியே அடிச்சு போட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் நம்மளோட கசட்டோரை வந்து எதுக்கு இப்போ இவ்வளோ அவசரப்படுறேன்னு கேட்டுட்டு இருப்பான். அதாவது இப்போ மேட்ரு என்னன்னா, நம்மளோட கசட்டோரை வந்து அந்த போன்டனோட சில ஹைட் அவுட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிருப்பான். அதில் இது வந்து 4வது இடம். இதை தான் நம்ம டாக்கிமிச்சி விசாரிக்க போனதுக்கு அந்த கடைக்காரன் பிடிச்சி போந்துட்டான் நம்ம டாக்கிமிச்சியை. இதை பற்றி தான் இவங்க பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட கசட்டோரை வந்து என்ன சொல்லுவானா, இதை இங்கே முடிச்சிக்கலாம், இன்னும் 3 நாள் உனக்கு வெட்டிங் இருக்கு, அப்புறம் உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால் மற்றவங்க கிட்ட பதில் சொல்லிட்டு முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுவான். இங்கே நம்ம டாக்கிமிச்சி நின்றுக்க அவனுக்கு பின்னாடி யாரோ அவனை ஃபாலோ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட டாக்கிமிச்சி வந்து ஒரு பவுலிங் பண்ணுற பிளேஸில் இருப்பான். ஏன் இங்கே இருக்கான்னு பார்த்தா நம்மளோட கசட்டோரை தான் சொல்லியிருப்பான், இந்த மாதிரி இந்த பவுலிங் பண்ணுற பிளேஸ்க்கு பக்கத்தில் தான் அடிக்கடி போன்டன் வந்து மீட் பண்ணிப்பாங்கன்னு சொல்லிட்டு. அங்கே வந்து நம்மளோட டாக்கிமிச்சி உட்காந்துருக்கப்பவே நம்ம டிராகன்ஸ் வந்து யோசிச்சு பார்ப்பான். நம்ம டிராகன் வந்து சொல்லியிருப்பான், இந்த மாதிரி போன்டன் விஷயத்தில் அதிகமாக இன்டர்ஃபியர் ஆகாத, உனக்கு ஏதாவது ஆயிட போகுதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்மளோட நவோட்டோ என்ன சொல்லுவானா, இந்த 12 வருஷத்தை நீ சாதாரணமாக நினைக்காத, உனக்கு தெரிஞ்ச மைக்கி இப்போ இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் நம்மளோட டாக்கிமிச்சி வந்து யோசிச்சுட்டு இருப்பான், அப்போ இனிமேல் மைக்கை மீட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. நம்மளோட மைக்கி அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருந்தான்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துருப்பான். இந்த மாதிரி 12 வருஷத்துக்கு அப்புறம் அவங்ககிட்ட இருந்து தள்ளி இருக்க சொல்லியிருந்திருப்பான். ஆனால் நம்மளோட டாக்கிமிச்சி வந்து என்ன யோசிப்பானா, இந்த மைக்கி தனியாக இருப்பான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பான். நம்ம டாக்கிமிச்சி இப்படி யோசிச்சுட்டு இருக்கு. அப்போ எவனோ ஒருத்தன் நம்ம டாக்கிமிச்சி தலையில் கண்ணை வைப்பான். என்ன வச்சு என்ன சொல்லுவானா, அசஞ்சினா போட்டுருவேன், அமைதியாக இருக்கணும்னு. டாக்கிமிச்சும் எங்கே இருந்தா வரீங்கன்ற மாதிரி அப்படியே அமைதியாக இருப்பான். அவன் தலையில் கண்ணை வச்சுட்டு நின்றுருக்க. இங்கே நம்ம டாக்கிமிச்சிக்கு வேர்த்து ஊற்றிட்டு இருக்கும். ஒரு கண்ணை வச்சுட்டு இருந்தது யாரான்னு பார்த்தா சான்சு தான். சான்சு வந்து எல்லாத்தையும் மோப்ப முடிச்சுட்டு வந்துருக்கேடான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க. நம்ம டாக்கிமிச்சி வந்து யாரானின்னு கேட்பான். அங்கே சான்சு வந்து அமைதியாரு அப்படின்னு சொல்ல பின்னாடி வந்து யாரோ நடந்து வந்துருக்காங்க. யாரா இருப்பா, நம்ம மைக்கி தான். நம்மளோட மைக்கியோட டிசைன் எனக்கு இந்த இதில் சுத்தமாகவே பிடிக்கல. உங்களோட தாட்ஸ் அப்படி கமெண்ட்டில் போட்டு விட்டு போங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேருக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு. நம்ம மைக்கியும் நேராக போயிட்டு நம்ம டாக்கிமிச்சிக்கு பின்னாடி உட்காந்துருப்பான். மைக்கி வந்து கேட்பான், உனக்கு ஏதாவது கேட்க வேண்டியது இருக்கான்னு சொல்லிட்டு. டாக்கிமிச்சி வந்து அழுவ ஆரம்பிச்சிருவான். அதோட இந்த சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டர் பார்ப்போம். சாப்டர் ஸ்டார்டிங்லேயே நம்ம டாக்கிமிச்சியோட வீடை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீனவும் பெல்லெல்லாம் அழிச்சு பார்ப்பா, யாரும் வரலன்னு சொல்லிட்டு அவளே உள்ள போயிடுவா. உள்ள போய் பார்த்தா எல்லாத்தையும் குப்பையாக போட்டு வச்சிருப்பான். அவளும் அந்த இடத்துல போய் பார்த்துட்டு இருக்க. நம்ம ஹீனோட செயின் பிஞ்சிரும். அவளும் என்னமோ சரியில்லையே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பா. அதான் நம்ம தமிழ் நாடகத்தில் அடிக்கடி போடுற கான்செப்ட் தான் இது. அதான் அந்த தாலி கையெல்லாம் பிஞ்சிருச்சு என்னமோ நடக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்களே, அந்த காமெடியை தான் இதுலேயே பண்ணி வச்சிருக்காங்க. இது வந்து நம்ம டாக்கிமிச்சி வந்து மைக்கின்னு சொல்லி கூப்பிடுவான். இந்த சைடு நம்ம மைக்கி வந்து இது ஒரு நல்ல ஃபியூச்சர் தானே அப்படின்ற மாதிரி கேட்பான். அதுக்கப்புறம் நம்ம மைக்கி வந்து உனக்கு ஏதாவது கேட்க வேண்டியது இருக்கான்னு சொல்லி கேட்க. நம்ம டாக்கிமிச்சி வந்து ஒரு லெட்டர் எடுத்து நீட்டுவான். என்ன லெட்டரான்னு சொல்லிட்டு கேட்டா, இது வந்து அவனோட வெட்டிங் இன்விடேஷன் லெட்டர், ஸோ நீ என்னன்னாலும் வந்து ஆகணும்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் நம்ம டாக்கிமிச்சி வந்து சென்டிமெண்ட்டாக பேசிகிட்டு இருப்பான். இந்த மாதிரி ஒன்றை தவிர எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நம்ம சான்சு வந்து மூடிட்டர்றா இல்லைனா சுற்றுவாண்டா அப்படின்னு. நம்ம மைக்கி வந்து சான்சு நீ மூடிட்டு போப்பா, நாங்கள் தனியாக பேசணும்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம சான்சு வந்து சரி நான் கீழே வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போயிடுவான். அங்கே அவன் போனதுக்கப்புறம் இவங்க தனியாக பேசுவாங்க. டாக்கிமிச்சி வந்து அந்த வீடியோவில் என்ன டார்க் இம்பல்ஸ் என்னமோ சொல்லியிருந்தேன், எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம டாக்கிமிச்சி இதையும் சொல்லுவான், இந்த மாதிரி அவனால் எப்பவும் ஹேண்ட் ஷேக் பண்ணி டைம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இந்த தடவை பண்ண முடியலன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவனே சொல்லிடுவான், இந்த மாதிரி ஹீனாவை சேவ் பண்ணுறதுனால எங்கள் 2 பேராலும் அந்த ட்ரிகரை ஆக்டிவேட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம டாக்கிமிச்சி வந்து நீ தான் எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ணியிருக்க, உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்லிட்டு இந்த தடவை நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறேன்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் திடீர்னு டாக்கிமிச்சிக்கு வந்து ஒரு வைப்ரேஷன். என்னடான்னு பார்த்தா நம்ம டாக்கிமிச்சியை வந்து யாரோ ஷூட் பண்ணிடுவாங்க. யாரான்னு திரும்பி பார்த்தா நம்மளோட மைக்கி கன் எடுத்து போட்டுன்னு நெஞ்சிலே போட்டுருவான். நம்ம டாக்கிமிச்சி வந்து ஏன் கோபால் ஏன் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பான். நம்ம ஹீனா இதெல்லாம் தெரியாம வேலை செஞ்சுட்டு இருப்பா. இது அந்த சீரியல் கான்செப்ட் தான். நம்ம டாக்கிமிச்சி ரத்த வெள்ளத்தில் மறந்துட்டு இருக்கிறதோட இந்த சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டர் பார்ப்போம். சாப்டர் ஸ்டார்டிங்ல நம்ம மைக்கி வந்து சொல்றான், இது நடக்கும் தெரிஞ்சுதான் நான் மீட் பண்ணாம இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்மளோட மைக்கி உன்னோட ஜேர்னி இங்கே முடிஞ்சிருச்சு டாக்கிமிச்சி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்க. இங்க வந்து நம்ம ஆளு என்னாலும் உன்னை காப்பாற்றுவோம், உனக்காக எத்தனை வேணாலும் அதை செய்வேன் அப்படின்னு சொல்லுவான். நம்ம மைக்கி வந்து அப்ப இது எல்லாத்தையும் நான் இங்கே முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு அங்கே டெரஸ்ல நின்று இருப்பான். சைட்ல இருந்த மக்கள்லாம் யாரும் அவன் கோமாளின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. இங்க நம்ம சான்சோ பக்கத்தில் பேசிட்டு இருப்பாங்க. அங்கே எவனோ நின்றுருக்கான்னு சொல்லிட்டு. நம்ம சான்சோவும் எவனோ தேவையில்லாத நின்றுப்பான்னு திரும்பி பார்த்தா நம்ம மைக்கி அங்கே மேலே நின்றுப்பான். நம்ம சான்சோ வந்து தலை நீ தலை மேலே நின்றுருக்கன்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பான். நம்ம மைக்கி எல்லாரையும் நினைச்சு பார்த்துட்டு சரி செஞ்சிருவோம்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருப்பான். நம்ம சான்சோ நிறுத்து மைக்கின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. அங்கே நம்ம மைக்கி வந்து குளிச்சிருவான். அப்படியே கீழே போயிட்டு இருக்கப்ப ஒரு கை வந்து நம்மளோட மைக்கியோட கையை பிடிக்குது. வேற யாரு, நம்ம டாக்கிமிச்சி தான். டாக்கிமிச்சியும் என்னாலும் உன்னை சாவிட மாட்டான்னு சொல்றதோட இந்த சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டர் பார்ப்போம். ஸ்டார்டிங்லேயே போன சாப்டர் எண்டிங்ல நம்ம டாக்கிமிச்சி சொல்லியிருப்பாளையா என்னாலும் உன்னை காப்பாற்றுவோன்னு சொல்லிட்டு அதுதான் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சொசைட்டியில் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி நடக்கிறப்ப வீடியோ எடுப்பாங்க. அதே தான் இங்கே மாங்காளியம் பண்ணுறாங்க. வீடியோ எடுத்து பார்த்துட்டு இருக்கீங்க. இங்கே நம்ம டாக்கிமிச்சி வந்து சீக்கிரம் என் கையப்படின்னு சொல்ல நம்ம மைக்கி வந்து ஏன் முட்டாள்தனமாக பண்ணுறேன், இப்போ தான் நான் உன்னை கொல்ல பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். நம்ம டாக்கிமிச்சி வந்து சீக்கிரம் என் கையப்படி நான் என்னோட கான்ஷியஸ்னஸில் இழந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கேன். இங்கே நம்ம மைக்கி வந்து என்னோட கையை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். நம்ம டாக்கிமிச்சி வந்து நீ இப்போ இதை செஞ்சினா இதுக்காக ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்ப அப்படின்னு சொல்லுவான். நம்ம டாக்கிமிச்சி வந்து சீக்கிரம் கையப்படி, உனக்காக நான் எத்தனை வேணாலும் பாஸ்ட்டுக்கு போயிட்டு டைமை சேஞ்ச் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். மைக்கி வந்து கேட்பான், இதுக்கப்புறம் தான் உன்னால் டைமை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து நம்ம மைக்கி வந்து சொல்லுவான், இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு நான் மீட் பண்ணாமல் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. லாஸ்ட்டாக நான் உன்னை கொல்ல பார்த்தேன் டாக்கிமிச்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க.
இங்கே வந்து நம்ம டாக்கிமிச்சி கையை இறுக்கி பிடிச்சிருப்பான். நம்ம மைக்கை வந்து என்னை இங்கே விட்டுற அப்படின்னு சொல்ல நம்ம டாக்கிமிச்சி வந்து மூடுறா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு, நீ எப்பவும் எல்லா பிரச்சனையும் உன் மேலே போட்டுக்கிற, நீ தான் எல்லாத்தையும் சால்வ் பண்ணணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு தடவை என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லு, நான் உனக்கு கண்டிப்பாக காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லுவான். அங்கே நம்ம மைக்கி வந்து அழுவ ஆரம்பிச்சிருவான். நம்ம டாக்கிமிச்சி கையும் மைக்கி கையும் நழுவுற மாதிரி இருக்க நம்ம மைக்கி வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண டாக்கிமிச்சி அப்படின்னு சொல்லுவான். நம்மளால் அப்படியே கையை இறுக்கி பிடிச்சிருவான். இங்கே தான் ஒரு சம்பவம் நடக்குது. அது என்ன சம்பவம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அடுத்த டோக்கியோ ரெவெஞ்சர்ஸ் வீடியோ வரதுக்கு 50 லைக் 50 சப்ஸ்கிரைபர் வந்தால் தான் போடுவேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படியே மறக்காம போட்டு விட்டு போயிடுங்க. பார்த்தா நம்ம மறுபடியும் டைம் ட்ராவல் பண்ணி அப்படியே பாஸ்ட்டுக்கு போகிறோம். அங்கே நம்ம டாக்கிமிச்சி அழுதுட்டு ஏஞ்சி பார்த்தா டேட் வந்து 2008 6th June இருக்கும். அங்கே டாக்கிமிச்சியோட அம்மா வந்து சீக்கிரம் ஏஞ்சி ட்ரெஸ் மாற்ற நான் பிரேக்ஃபாஸ்ட்டை ரெடி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒன்று கேட்பாங்க, ஹை ஸ்கூல் பையனாக இருந்துட்டு நீ ஹை ஸ்கூல் பையன் மாதிரி நடந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இங்கே நம்ம ஷாக் ஆகிட்டு இருப்பான். அதோட இந்த சாப்டர் முடியுது. அடுத்த சாப்டர் பார்ப்போமா? ஸ்டார்டிங்லேயே ஜூலை 2005 தான் கட்டுறாங்க. பார்த்தா நம்மளோட ஹான்மா வந்து எல்லாரையும் அங்கே சம்பவம் பண்ணிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அங்கே சில பேர் வந்து நம்ம ஹான்மாவை வந்து ஒருத்தங்கிட்ட கூப்பிட்டு போவாங்க. அந்த ஒருத்தன் யாருன்னா கிசக்கி. அப்புறம் இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து அப்புறம் பேக்கிட்டெல்லாம் பேசி இருந்திருப்பானுங்க. அதெல்லாம் நம்ம கதைக்கு இரலவெண்ட்டானது தான். ஸோ அதெல்லாம் அப்படி ஸ்கிப் பண்ணிடலாம். ஒரு நாள் நம்ம கிசக்கி வந்து கேட்டிருப்பான் ஹான்மா கிட்ட, எதுக்காக என்ன ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு. சீக்கிரமா ஹான்மா வந்து அது நீ உன்னோட டெத் பெட்ல இருக்கிறப்ப சொல்கிறேன்னு சொல்லிடுவான். அப்புறம் நாட்கள் கடந்து போகும். அப்புறம் லாஸ்ட்டாக நம்ம கிசக்கி சாவரப்ப காட்டுறாங்க. பார்த்தா அப்போ ஹான்மாவும் அங்கே தான் இருந்திருப்பான் போல. நம்ம ஹான்மா வந்து அழுதுட்டு என்ன மாதிரியான சாவடா இது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அப்புறம் வந்து இப்போ நம்ம டாக்கிமிச்சி இருக்கிற டைம்லைனில் காட்டுவாங்க, அதாவது 2008. அதில் வந்து நம்ம கிசக்கியோட கிரேவ் முன்னாடி நம்மளோட ஹான்மா வந்து உட்காந்துட்டு இருப்பான். அங்கே போயிட்டு உட்காந்துட்டு உனக்கு ப்ராமிஸ் பண்ணுற மாதிரி நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பான். அதோட இந்த சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டர் பார்ப்போம். சாப்டர் ஸ்டார்டிங்லேயே நம்ம யாஷிரோ வந்து 5th டிவிஷனில் சேர்றதை தான் காட்டியிருப்பான். அங்கே தான் வந்து அவனை கேப்டனாக போட்டிருப்பாங்க. ஒரு நாள் நம்ம மைக்கியை வந்து சான்சோவை கொடுத்து இவனை உன் டீமில் சேர்த்துக்கப்பான்னு சொல்லிட்டு கோத்து விட்ருவான். நம்ம சான்சோ வந்து அவனே ஏதாவது போயிட்டு பிரச்சனைகளை மாட்டிப்பான் போல. அதனால நம்ம ஹான்மா வந்து பிடிச்சி பிறந்திருப்பான். அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள ஒரு கதை மாதிரி ஓடிட்டு இருந்திருக்கும். 2 பேரும் ஒன்றா சேர்ந்து கேம்லாம் விளாண்டு இருந்திருப்பாங்க. அதான் ஜாப்பனீஸ் அந்த செஸ் மாதிரி ஒன்று இருந்திருக்கும், அது விளாண்டுருப்பாங்க. இதை விளாண்டுருக்கப்ப தான் நம்மளோட யாஷிரோ வந்து அந்த மாஸ்க்கை போட சொல்லுவான். அதுக்கப்புறம் நம்மளோட சான்சோவை மாஸ்க் எடுத்து மாட்டிப்பான். அதுக்கப்புறம் நம்மளோட சான்சோ வந்து யாஷிரோவோட நம்பிக்கையை சம்பாரிச்சு வைஸ் கேப்டன் ஆயிடுவான் 5th டிவிஷனுக்கு. அப்புறம் இவனுங்க 2 பேருமே பேசிட்டு இருந்திருப்பானுங்க. அதுக்கப்புறம் நம்மளோட யாஷிரோ வந்து ஜெயிலேருந்து வந்திருப்பான். அங்கே வந்து சான்சோ வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான். வந்தவன் போயிட்டு கட்டி பிடிச்சி பேசிட்டு இருப்பான்னு பார்த்தா நிக்க வச்சு கேக் வெட்டுற மாதிரி ஸ்லைஸ் பண்ணி விட்டுருவான். இங்கே இப்படி துரோக மூமெண்ட் போட்டு நம்ம சான்சோ வந்து இது மைக்கை ஏமாத்துறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இந்த வருஷமும் வந்து நம்ம டாக்கிமிச்சி வந்த டைம்லைன்ல தான் நடக்குது. அதான் 2008. அங்கே நியூஸ்ல வந்து சொல்லிட்டு இருந்திருப்பாங்க, இந்த மாதிரி ஏதோ ஐடென்டிஃபை பண்ண முடியாத அளவுக்கு ஏதோ பாடி கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே லாஸ்ட்டாக நம்ம சான்சோ நடந்து போகிறதோட இந்த சாப்டர் முடியுது. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா, பை பை, see you later.